என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாம் என்ன ரெசிபி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் கீர் தான் பண்ணுறோங்க. இது வந்து சம்மர் ஸ்பெஷல்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வெறும் கேரட் வச்சு பாதாம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறதுனால நம்ம கல்யாண வீட்டுகள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் இதில் இருக்குங்க. குழந்தைங்க கேரட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கேரட் கீர் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப நல்லா பிடிச்சிக்குவாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்க, சீக்கிரமாக செஞ்சுக்கலாங்க. கேரட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து அடிக்கடி வந்து நம்ம குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். பாருங்கள், கேரட் சாப்பிடாத குழந்தைங்க, பாதாம் பிஸ்தா முந்திரி சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ கேரட் கீர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்குறோங்க. 1/4 கிலோ கேரட் எடுத்துங்க. அதனுடைய மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் பகுதியும் அப்புறம் அதே மாதிரி கீழ்ப்பகுதியும் எல்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பீலர் வச்சு நல்லா மேல் தோல் எல்லாம் சீவிடுங்க. மேல் தோல் நமக்கு வேண்டியது இல்லைங்க. சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி துண்டு போட்டுங்க எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கேரட்டெல்லாம் வந்து இதே மாதிரி ஒரு பீஸ் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்தியாச்சுங்க. இப்போ வந்து பாதாம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பீஸ் எடுத்து நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டேங்க. இப்போது அது மேல் தோலை உரிச்சிட்டுங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கேரட்டோடு சேர்த்துக்கணுங்க. ஏன்னா நம்ம 1/4 கிலோ நம்ம கேரட் எடுத்தோம்னா ஒரு 25 பீஸ் வந்து நமக்கு பாதாம் தேவைப்படுங்க. பாருங்கள், பாதாம் வந்து மேல் தோல் உரிச்சிட்டு எல்லாமே கேரட்டோடு சேர்த்தியாச்சுங்க. இப்போ முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பீஸ் எடுத்துருக்குறேங்க. அதையும் ஊற வச்சு நம்ம வந்து இந்த கேரட்டோடு சேர்த்துட்டோங்க. இந்த முந்திரி சேர்த்தும்போது பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமும் சேர்த்தும்போது பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீமியாக கிடைக்குங்க. இதுக்கு வந்து வேக வைக்கிறது வந்து நம்ம பால், காய்ச்சின பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. அதை நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கருக்கு மூடி போட்டுங்க ஒரு 3 விசிலுக்கு விட்டுறலாங்க. ஏன்னா பாலில் வேகிறனாலேங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து வேக வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா பாலெல்லாம் திரித்து வெளியே வந்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 3 விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த முந்திரி பாதாம் கேரட்டு எல்லாமே நல்லா நைஸாக நல்லா வெந்துருச்சுங்க. குழையணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இது எடுத்து ஒரு பேசனில் ஊற்றி ஆற வச்சுக்கலாங்க. ஏன்னா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வரணுங்க. அதனால ஆற வச்சுருக்கிறேன். ஆறுனது நம்ம வந்து இது மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், இதுக்கு வந்து பால் வந்து மெஷரிங் கப்பில் நம்ம 3 கப்பு பால் எடுத்துருக்குறோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் தாங்க. அதனால் ஒரு கொதிக்கட்டுங்க. கொதித்து வந்ததும் நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பால் வந்து நல்ல ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. கேரட்டு விழுதை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ கேரட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்தால் அது கூட நீங்கள் ஒரு 5-6 பீஸ் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இனிப்புக்கு வேண்டி நம்ம மெஷரிங் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மெஷரிங் கப்பில் 1.25 கப்பு ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா க்ரீமியாக தான் இருக்குங்க நமக்கு. ஏன்னா முந்திரியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டுங்க 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்கு விடணுங்க. பொங்கி பொங்கி வருங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நம்ம கொதிக்கிறதுக்கு விடணுங்க. கொதித்து வர வர நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்பட்டால் வந்து அது கூட வந்து நட்ஸு கொஞ்சமாக நட்ஸு சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இனிப்பு அளவாக கரெக்டாக இருக்குதுங்க. எல்லாமே சூப்பராக வந்திருக்குதுங்க. பாருங்கள், கேரட் வச்சு நம்ம கேரட் கீ செய்திருக்கிறோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. எப்படி இங்கே கல்யாண வீட்டுகளெல்லாம் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூடாகவும் சாப்பிட்டுக்கலாங்க, குடிச்சிக்கலாங்க. இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கணுன்னு தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிச்சிக்கலாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நான் 1/4 கிலோ கேரட் எடுத்ததுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் சுகர் போட்டிருக்குறேங்க. அந்த 1 கப் சுகர் கரெக்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா ஒரு 1/4 கப்பு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் விதவிதமாக குழந்தைகளுக்கெல்லாம் விதவிதமாக செஞ்சு கொடுங்க. ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.